இருந்தாலும் இந்த பாண்டியன் ஓவரா தாங்க பண்றாரு. எவ்வளவு நாளைக்கு தான் செந்தில குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாரு. செந்தில் சண்டை போடுறதுல தப்பே கிடையாது. பாண்டியன் செந்தில திருத்துறேன்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போட்டு அந்த காசையெல்லாம் லஞ்சம் வாங்கின பணத்தை எல்லாம் செலவு பண்ண சொன்னது வரைக்கும் கரெக்டு தாங்க. பையனை கரெக்டா திருத்தி வளர்க்குறதுல தப்பு இல்லை. ஆனா அதுக்காக கல்யாணம் முடிச்ச பையனை அவனோட ஒய்ஃப் முன்னாடியே வச்சு இப்படியெல்லாம் திட்டலாமா? மீனா பண்றதும் தப்பு தாங்க. மீனா எவ்வளவோ விஷயத்துல கருத்து சொல்லுவாங்க. ஏன் இந்த விஷயத்துல பாண்டியன் கூட சண்டை போடலாம்ல? இதுக்கு ஒரே தீர்வு செந்திலும் மீனாவும் இந்த வீட்டை விட்டு வெளியில போறதாங்க. செந்திலுக்கு மறுபடியும் அந்த வேலை கிடைக்கிற வரையிலும் அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியில இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது. ஒருத்தரை எப்பவுமே குத்தி காட்டிக்கிட்டே இருந்தா அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். அதுக்கு பதிலா பாண்டியன் என்ன செஞ்சிருக்கணும்னா, அந்த லஞ்ச பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு வந்ததும் செந்தில் கிட்ட, நீ கவலைப்படாதடா, அடுத்து வேலை கிடைக்கிற வரையிலும் நீ நம்ம கடையில வேலை செய்ய, அப்படி இல்லைன்னா நீ வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடு, அந்த வேலையே போனாலும் கவலைப்படாத, அது ஏதோ கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு, நீ கொடுத்த 10 லட்சத்தை நான் திரும்ப தாரேன்டா, நீயும் கதிர் மாதிரி ஏதாச்சும் பிசினஸ் பண்ணு, இல்லையா உனக்கு கடை வியாபாரம் செய்ய தெரியும்னா நான் உனக்கு தனியா கடையே வச்சு தரேன்டா செந்தில், கவலைப்படாத அப்படின்னு ஒரு அப்பாவா நின்று ஆறுதல் சொல்லணும். அதுதாங்க நான் எதிர்பார்க்கிறது. என்னோட வீடியோவை அப்பாக்கள் யாராவது பாக்குறதா இருந்தா மறக்காம நீங்க என்ன செஞ்சிருப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.